Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல நல்ல உதிரியான ரவா உப்புமா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் ரெசிபி. ரொம்ப குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். சோ வாங்க இது எப்படி செய்யணும்ங்கறத பார்த்தறலாம். இப்போ ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ ரவை எடுத்துர்க்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்குங்க. ரவை வறுத்துட்டு உப்புமா செஞ்சீங்கன்னா நமக்கு நல்ல உதிரியா கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ நல்ல ரவை வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்துக்குங்க. அப்படி இல்லனா ரவை அடிபிடிக்க சான்ஸ் இருக்கு. சோ இப்போ இத தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிரலாம். இப்போ அதே கடாயிலே 3 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டா பொரிய ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் கொஞ்சமா கறிவேப்பிலையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இதுல எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். கடலை பருப்பு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் இருக்கட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதல காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துர்க்கேன். இப்போ இது சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்புமாக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்துச்சுனா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட நீங்க தக்காளி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. நீங்க தக்காளி சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுனா வெங்காயம் half cook ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதனால ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கறதுக்குள்ள நம்ம ரவை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துர்க்க 1/2 கிலோ ரவைக்கு இதுல 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி இதுதான் மெஷர்மென்ட். சோ இப்போ நம்ம இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாதான் உப்புமா சாப்பிடும்போது டேஸ்டியா இருக்கும். இப்போ இதல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரவை அளந்த அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே அளவுல செய்யுங்க. கண்டிப்பா நல்ல உதிரியான உப்புமா வரும். இப்போ 2 கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சைடு பை சைடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒட்டுக்கா சேர்த்துட்டு கலந்தீங்கன்னா நமக்கு கட்டி தட்டின மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ பார்க்க தண்ணி நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா ரவை வெந்து வரும்போது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக்குற வரைக்கும் கை விடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் நமக்கு கட்டி தட்டாம நல்லா கிடைக்கும். இப்போ ரவை வெந்து வரும்போது நமக்கு தண்ணி கரெக்ட்டா அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். இப்போ லைட்டா mix பண்ணதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி இலை சேருங்க. உப்புமா ரொம்ப மணமா சூப்பரா இருக்கும். இப்போ இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சிருங்க. அப்பதான் நமக்கு உப்புமா dry ஆகாம நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் இல்லாம ரவை கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிருக்கு. பாருங்க ரவை உப்புமா எவ்வளவு உதிரியா சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. குயிக்கா செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி உதிரியா ரவை உப்புமா வரக்கு இதே மெஷர்மென்ட்ல கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு CookingHarini சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you.